ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் டாப் 10 ஆர்கானிக் ப்ராப்ளமில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். மீதி இருக்கிற எல்லா ப்ராப்ளமுக்குமான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடச்சிடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 202 செகண்ட் சம்மாவும், இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 193 செகண்ட் சம்மாவும் இருக்குது. ஸோ நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். C2H3N என்ற மூலக்கூறு வாய்ப்பாடுடைய சேர்மம். An organic compound A has a molecular formula C2H3N. On hydrolysis, it produces compound B. A-வை நீரார் பகுத்தலின் போது சேர்மம் B கிடைக்கிறது. அடுத்து நீங்கள் பி வந்து தயோனைல் குளோரைடு, அதாவது SOCl2ஓட வினைப்படுத்துறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் சி கிடைக்குது. பி ரியாக்ட் வித் தயோனைல் குளோரைடு டு ஃபார்ம்ஸ் காம்பவுண்ட் சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சியிலிருந்து இப்போ இந்த சி எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் பென்சீன் C6H6 அண்ட் நீரற்ற AlCl3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் டி கிடைக்குது. காம்பவுண்ட் டி ரியாக்ட் வித் Zn and Hg in presence of concentrated HCl to forms compound E. அதாவது சேர்மம் Cஐ நீரற்ற AlCl3ஓட வினைப்படுத்தும் பொழுது காம்பவுண்ட் டி கிடைக்குது. காம்பவுண்ட் டியை இந்த மாதிரி ஜிங்க்கு மெர்க்குரி ரசக்கலவை எடுத்துக்கிட்டு அது கூட கான்சன்ட்ரேட் HCl போட்டிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கிளமன்சன் ஒடுக்கம் நடக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு வந்து காம்பவுண்ட் E கிடைக்குது. ஓகேவா? ரைட். இதுதான் வந்து கொடுக்கப்பட்டுள்ள சம். கிவன் டேட்டா அல்லது ப்ராப்ளமே புக்கில் இப்படி தான் வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணோம். நம்ம புக்கில் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அப்படியே ப்ராப்ளமாகவே கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே ஜஸ்ட் எழுதிக்கிட்டு இப்போ நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இங்கே இருக்குல்ல A to B இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ A to B ஒரு ஸ்டெப்பு, அடுத்தது B to C இன்னொரு ஸ்டெப்பு, அகைன் C to D அண்டு D to E. ஸோ இந்த மாதிரி 4 ரியாக்ஷனாக இதை நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு ஒரு ரியாக்ஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் ABCDE வரைக்கும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அண்டு லாஸ்ட்டாக இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வழக்கமாக நம்ம வந்து ஒரு டேபிள் பண்ணுவோம்ல, அந்த டேபிள் போட்டுடுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சொல்யூஷனாக. சரி, வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த C2H3N அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்குல்ல காம்பவுண்ட் ஏல, அதை அப்படியே எழுதிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கடுத்தது இது கூட ஒரு நைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது எழுதி முடிச்சிட்டோம்னா இந்த 3 அணுக்களையும் வேற என்ன மாதிரியான காம்பினேஷனில் வேற வடிவமாக மாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ இந்த நைட்ரஜனை சென்டரில் கொண்டு வரலாம். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள், CNC இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வடிவம் தான் இங்கே இருக்கிற இந்த 3 அணுக்களை ஆல்டர் பண்ணி எழுதுகிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து நம்ம ஹைட்ரஜனை ஃபில் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கார்பன் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாண்டு மட்டும்தான் ஃபில் ஆகிருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது கூட H3 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ பாருங்கள், நம்ம C2H3 எல்லாமே முடிஞ்சிச்சு N வரைக்கும். அப்போ இங்கே என்ன இருந்திருக்கும், இந்த 2வது கார்பனில் இதோட வேலன்சி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பாண்ட் இருக்குது, பின்னாடி ஒரு பாண்ட் இருக்குது, மொத்தம் 2 பாண்டு தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 பாண்டையும் நைட்ரஜனோட வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டோம்னா நைட்ரஜனோட வேலன்சி 3 வந்து இந்த கார்பனோட 3 பாண்டோட சேர்த்து பேலன்ஸ் ஆகிக்கும். ரைட். அப்போ இது வந்து காம்பவுண்ட் ஏவாக இருக்கலாம், அல்லது கீழே பாருங்கள், இப்போ இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு கார்பனை நம்ம வந்து ஹைட்ரஜனால் ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே CH3 கிடைச்சிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த நைட்ரஜன்லையோ ஹைட்ரஜன்லையோ எதுவும் ஆட் பண்ண முடியாது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா
டபுள் பாண்டை போட்டுட்டு இந்த கார்பனில் ஒரு லோன் பேர் தனித்த எலக்ட்ரான் இரட்டையை வச்சுக்கிட்டோம்னா இது வந்து அதாவது ரெண்டாவது வடிவம் ஐசோசயனைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே இருக்கிறது பாருங்கள் CH3CN இருக்கா, இது வந்து மெத்தில் சைனைடு அப்படின்னும், கீழே இருக்கிறது வந்து மெத்தில் ஐசோசைனைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்போ இதில் நம்ம இதை தான் வந்து காம்பவுண்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படிங்கிறத நம்ம அப்படியே நடுவில் சொல்கிறேன். இப்போது இது வந்து தவறான வடிவம் அப்படின்னு முடிவு பண்ண போகிறோம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். சரியா? இப்போது என்ன எடுத்துக்குவோம் நம்ம? காம்பவுண்ட் ஏ. ஸோ ஏ வந்து என்னவா மாறுது? பியாக மாறுது. எப்போ? H+H2O. அமில முன்னிலையில் நீராற்பகுத்தல் இந்த வினையில் தான் நமக்கு வந்து ஏ வந்து பியாக மாறுது. அதாவது ஏ undergoes to acid hydrolysis to forms compound B. ஓகேவா? இப்போ ஏ நமக்கு என்ன given டேட்டா பாருங்கள். இந்த C2H3N இதிலிருந்து ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணியிருக்கோம்ல, CH3C ட்ரிபிள் பாண்ட் N. ஸோ சைனைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மெத்தில் சைனைடு தான் காம்பவுண்ட் ஏ. இதை வந்து நம்ம H+H2O போட்டோம்னா ஹைட்ராலிசிஸ் நீராற்பகுத்தல் நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காம்பவுண்ட் பி. ஸோ CH3COOH கிடைக்கும். இதை தான் வந்து காம்பவுண்ட் பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஸ்டெப் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லியிருக்கோம்ல இந்த CH3CN. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ் அப்போ என்னவா மாறும் அப்படின்னா அமைடாக மாறும். அதாவது CH3C டபுள் பாண்ட் O NH2 இந்த மாதிரி அமைடாக மாறும். இந்த அமைடு தான் வந்து இந்த மாதிரி ஆசிட்டாக ஹைட்ராலிசிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ இருக்குல்ல இந்த காம்பவுண்ட், இதில் H2O வந்து இந்த பக்கம் ஆக்சிஜனும் இந்த பக்கம் H2உமா வினையில் ஈடுபடும். அப்போ இந்த மாதிரி பாருங்கள். இப்படி ஃபஸ்ட் 2 பாண்ட் எடுத்துகிட்டு அதில் ஆக்சிஜனை சியோட சேர்த்திருங்க இந்த இடத்துல. அடுத்தது மீதி இருக்கிற 2 ஹைட்ரஜனை இந்த நைட்ரஜனோட சேர்த்துங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், CONH2. ஸோ இது கிடச்சிருமா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதே இந்த அமைடு, அதாவது பாருங்கள் இதோட பேர் அசிட்டமைடு. ஸோ இந்த அசிட்டமைடு எடுத்துக்கிட்டு இதை நாம் அடுத்த ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலாக தானாகவே நடக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த ப்ராசஸில் இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கே வந்து OH, இதெல்லாம் சேர்த்துனா பாருங்கள் வாட்டர் இல்லையா? ஸோ இந்த வாட்டரில் இருக்கிற HOH தான் ரெண்டாக பிரிஞ்சு இந்த மாதிரி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த மாதிரி ரியாக்ஷன் அசிட்டமைடை பிரிச்சுருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? CH3COOH. ஸோ அதுதான் இங்கே இருக்குது காம்பவுண்ட் பி அப்படின்னு. மீதி இருக்குல்ல இந்த NH2 அண்ட் H இதெல்லாம் சேர்ந்தா NH3. ஸோ -NH3 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இந்த கீழே இருக்குல்ல இந்த பிங்க் கலர் ஈக்குவேஷன் இது நமக்கு தேவையில்லை. இந்த மேலே இருக்கிற எல்லோ கலர் ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். அதாவது காம்பவுண்ட் ஏ மெத்தில் சைனைடு அண்டர்கோஸ் டு ஹைட்ராலிசிஸ் டு ஃபார்ம்ஸ் காம்பவுண்ட் பி அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? அதாவது கரிமச் சேர்மம் ஏ மெத்தில் சைனைடு இது அமில முன்னிலையில் நீராற்பகுத்தலுக்கு உட்பட்டு அசிட்டிக் அமிலத்தை தருகிறது. அசிட்டிக் அமிலம் சேர்மம் பி. ஓகேவா? ரைட். இப்போ A to B நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது B to Cக்கு போகலாம். இங்கே பாருங்கள், பியிலிருந்து சி வரணும்னா நம்ம தயோனைல் குளோரைடு பயன்படுத்தணும். ஓகேவா? ரைட். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அழிச்சிக்கிறேன். இப்போ ஸ்டெப் 2 போகலாம். இதில் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், பி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பி வந்து அசிட்டிக் ஆசிட் CH3COOH. இதை நீங்கள் வந்து இங்கே இருக்குல்ல இந்த தயோனைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்க. அப்போ SOCl2 போடுறீங்கன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிங்க் கலரில் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற தயோனைல் குளோரைடை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ SOCl. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிட்டோம்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற SOCl இதுக்கு நடுவில் இருக்கிற பிணைப்பு உடைஞ்சால் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பின்னாடி இருக்கிற இந்த குளோரின் நடுவில் இருக்கிற பாண்டு எல்லாத்தையும் பிரிச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள், சென்டரில் இருக்குல்ல பாருங்கள் SOO இதெல்லாம் சேர்ந்தால் -SO2.
அடுத்தது பின்னாடி இருக்கு பாருங்கள் சிஎல் அண்டு ஹெச் மைனஸ் ஹெச்சிஎல். ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள் CH3CO அண்டு சிஎல். அப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் CH3COCl. ஸோ இது வந்து காம்பவுண்ட் சி, இதோட பேர் அசிட்டைல் குளோரைடு. ஓகேவா ரைட். இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா நம்ம இந்த இடத்துல அயோனிக் குளோரைடு போட்டிருக்கோம் SOCl2. அப்போ இந்த ஆரோ மார்க்கில் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது போடாமல் விட்டுறலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரித்து எழுத முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த எல்லோ கலர் ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் எழுதிடுங்க, அதுவே போதுமானது. ஓகேவா ரைட். இப்போ நம்ம வந்து பியிலேருந்து சி முடிச்சிட்டோம், அடுத்தது சியிலேருந்து டி போகலாம். ஓகேவா ரைட். இங்கே கிவன் டேட்டாவில் பாருங்கள் காம்பவுண்ட் சி இப்போ தான் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அசிட்டைல் குளோரைடு. ஓகேவா இந்த அசிட்டைல் குளோரைடை நீங்கள் பென்சீன் அதுக்கப்புறம் நீரற்ற AlCl3 அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிடல் கிராஃப்ட் வினை நடந்து சேர்மம் டி காம்பவுண்ட் டி கிடைக்கும். ஓகேவா ஸோ நம்ம இப்போ ஃப்ரிடல் கிராஃப்ட் வினையை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷனை எழுதணும். ஓகே அடுத்து ஸ்டெப் 3 போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் சி எடுத்துக்கோங்க. காம்பவுண்ட் சி என்ன அசிட்டைல் குளோரைடு. ஸோ CH3COCl. இது கூட அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் பென்சீன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ பென்சீனை நம்ம வந்து ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ரிங் ஃபார்மேட்டில் வரைஞ்சிக்கணும். ஓகேவா ரைட். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா பென்சீனில் எல்லா கார்பன்லேயும் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணாது உங்களுக்கு. அப்போ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹைட்ரஜன், அதாவது இந்த பென்சீனில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லா பக்கமும் ஹைட்ரஜன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் 6 கார்பன்லையும். இந்த ஹைட்ரஜன் இந்த அசிட்டைல் குளோரைடு இருக்குல்ல அதில் இருக்கிற குளோரின் எடுத்துக்கிட்டு HCl வெளியில் போயிடும். ஸோ மைனஸ் HCl. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா நீரற்ற AlCl3 முன்னிலையில், அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு முன்னிலையில். ஸோ நீரற்ற AlCl3 அப்படிங்கிறது ஒரு லூயிஸ் ஆசிட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி இப்போ இந்த HClலும் மைனஸ் HCl எலிமினேட் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பாருங்கள் CH3CO அண்ட் இங்கே இருக்கிற இந்த பென்சீன் ரிங். இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துனிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ பென்சீன் ரிங்கு, அதுக்கு அடுத்தது COCH3. ஸோ ஏற்கனவே இது வந்து காம்பவுண்ட் சி அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். இப்போ இது வந்து காம்பவுண்ட் டி. ஸோ காம்பவுண்ட் டியோட பேர் உங்களுக்கு தெரியும். இந்த CO ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் அல்கைல் CH3 இன்னொன்று ஃபினைல் இருக்கிறதுனால இதை வந்து கீட்டோன்னு சொல்லுவோம். இது வந்து அசிட்டோஃபீனோன். ஓகேவா அல்லது CH3ங்கிறது மெத்தில்னு தெரியும், இங்கே இருக்கிற இது ஃபினைல் பென்சீன் ரிங்னு தெரியும். ஸோ ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா மெத்தில் ஃபினைல் கீட்டோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட். இப்போ காம்பவுண்ட் டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டியிலேருந்து இ பாருங்கள், இங்கே இந்த ஸ்டெப் வரும். அதாவது டி எடுத்துக்கிறீங்க, இதை வந்து ஜிங்க் அமால்கம், ஜிங்க் ரசக்கலவை மற்றும் அடர் HCl போட்டிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இ கிடைக்குது. ஓகேவா இதுதான் அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ரெஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 4 பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், காம்பவுண்ட் டி எடுத்துக்கிட்டு காம்பவுண்ட் ஈயாக கன்வெர்ட் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ டி ஃபிடல் கிராஃப்ட் ப்ராடக்ட்டு. ஸோ இதோட பேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்சீன் ரிங் COCH3 இருக்குது அப்படின்னா இதை அசிட்டோஃபீனோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் டி. ஓகேவா டி அண்டர்கோஸ் டு reduction in presence of zinc and mercury, ZnHg and concentrated HCl to forms Clemmensen product. அதாவது நீங்கள் இந்த ஃபிடல் கிராஃப்ட் விளைபொருளாக இருக்குல்ல அசிட்டோஃபீனோன், இதை எடுத்துக்கிட்டு இந்த ஜிங்க் ரசக்கலவை மற்றும் அடர் HCl வினைவேக மாற்றி முன்னிலையில் ஒடுக்கத்துக்கு உட்படுத்தினீங்க அப்படின்னா இது வந்து ஒடுக்கக்கரணி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நமக்கு வந்து கிளெமென்சன் ஒடுக்கம் நடந்து விளைபொருள் கிடைக்கும். ஓகேவா ஸோ வினை எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த CO இருக்குல்ல இங்கே தான் வினை நடக்கும். அதாவது இந்த ஒடுக்கக்கரணியிலிருந்து நமக்கு 4 ஹைட்ரஜன் கிடைக்கும். நேசன்ட் ஹைட்ரஜன், பிறவிநிலை ஹைட்ரஜன் சொல்லுவோம். இந்த 4 ஹைட்ரஜன் வந்து இங்கே வினை புரியும். ஸோ H2 அண்ட் H2 இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு H2 இருக்குல்ல இதை இங்கே இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு
வெளியில் போயிடும். -H2O அப்படின்னு போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் இருக்குல்ல இந்த 2 ஹைட்ரஜன், இது வந்து அந்த CO-வோட 2 பிணைப்பில் கார்பனோட சேர்ந்துக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ பென்சீன் ரிங், இதில் C, மீதி இருக்கிற இந்த CH3ல எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போது ஆக்சிஜன் இந்த இடத்துல இந்த 2 ஹைட்ரஜன் வந்து சேர்ந்துடும். இப்போ Dயிலிருந்து நமக்கு காம்பவுண்ட் E கிடச்சிருச்சு. ஸோ இதோட பேர் பாருங்கள், இது வந்து எத்தில், கீழே இருக்கிறது பென்சீன், அப்புறம் ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா இதோட பேர் எத்தில் பென்சீன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் வந்து காம்பவுண்ட் A, B, C, D அண்ட் E வரைக்கும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து எழுதிட்டோம் அப் டு ஸ்டெப் 4 வரைக்கும். இப்போ இந்த ரிசல்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதாவது விளைபொருள்லாம் கிடச்சது இல்லையா, அந்த விளைபொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு அட்டவணை போட போகிறோம். ஸோ அதோட இந்த சம் முடிய போகுது. ஓகேவா? நான் மொத்தத்தையும் அரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து அட்டவணை போடலாம். ஸோ ஸ்டெப் 5. ஸோ நீங்கள் டேபிள் போடும்போது வழக்கம் போல் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது காம்பவுண்டு, சேர்மம், அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர், அமைப்பு, அடுத்தது நேம், பெயர். ஓகே, ஸோ வரிசை எண் 1 ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் A அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஏவோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், CH3CN. ஸோ இதோட பேர் மெத்தில் சைனைடு. ஓகே, அடுத்து ரெண்டாவது காம்பவுண்ட் போகலாம். காம்பவுண்ட் B, இதோட நேம் வந்து அசிட்டிக் ஆசிட். ஸோ CH3COOH. ஓகே, அடுத்து தேர்டு காம்பவுண்ட், காம்பவுண்ட் C, அசிடைல் குளோரைடு, CH3COCl. ஓகே, அடுத்து ஃபோர்த்து போகலாம். காம்பவுண்ட் D, ஸோ ஃபிடல் கிராஃப்ட் டெரிவேட்டிவ் அசிட்டோஃபினோன். அப்போ அதோட ஸ்ட்ரக்சர், ஸோ பென்சீன் ரிங், அதுக்கடுத்து COCH3. ஓகே, லாஸ்ட் ஒன் காம்பவுண்ட் E, ஸோ பென்சீன் ரிங், இது கூட CH2CH3. ஸோ எத்தில் பென்சீன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து டேபிள் வரைஞ்சிடணும். ஸோ இப்படி வரைஞ்சி முடிச்சிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் நேம், இதில் நேம் பொறுத்த வரைக்கும் IUPAC நேம் தெரியும்னா அதை எழுதலாம், அப்படி இல்லைனா காமன் நேம் கூட எழுதலாம். ஸோ IUPAC நேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த CH3CN, CN வந்து நம்ம நைட்ரைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து 2 கார்பன் இருக்குது, அப்போது ஈத்தேன் நைட்ரைல் அப்படின்னு இதை சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது காம்பவுண்ட் CH3COOH. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓயிக் ஆசிட், கார்பாக்சிலிக் அமிலம் அப்படிங்கிறனால ஓயிக் அமிலம் அப்படின்னு முடியும். ஸோ இதோட பேர் வந்து 2 கார்பன் இருக்கனால எத்தனோயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தேர்ட் காம்பவுண்ட். ஸோ தேர்ட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா COCl இருக்குது. ஸோ ஆயில் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தோம்னா இதோட நேம் வந்து 2 கார்பன் இருக்கிறனால எத்தனாயில் குளோரைடு அப்படின்னு இது சொல்லணும். அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன்னோட நேம் இங்கே எழுதியிருக்கேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் ஒன்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபினைல் ஈத்தேன். இங்கே வந்து இந்த CH5 ஃபினைலை வந்து சப்ஸ்டியூஷன் பதிலீடாக வச்சுக்கிட்டு அடுத்தது இந்த CH2CH3 அதை வந்து ஈத்தேன்னு சொல்லுவோம். ஸோ ஃபினைல் ஈத்தேன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேபிள் போட்டுட்டோம்னா இந்த கொஷின் வந்து முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நம்ம மொத்தமாக 5 ஸ்டெப் பார்த்துருக்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப் வந்து ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 5வது ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேபிளேஷன் போடுறோம். ஓகேவா? ரைட். இப்போது நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ஏன்னு ஒரு காம்பவுண்ட் முடிவு பண்ணோம்ல, C2H3N. ஸோ இதுக்கு நான் 2 பாசிபிலிட்டி சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து CH3CN இப்போ நாம் எடுத்துக்கிட்டது. இன்னொரு பாசிபிலிட்டி
CH3NC. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். கார்பனில் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி, அதாவது மெத்தில் ஐசோசைனைடு கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது மெத்தில் சைனைடு. இப்போ நம்ம வரைக்கும் பார்த்ததில்ல, இதுதான் சரின்னு எடுத்திருந்தோம். ஏன் சார் நீங்கள் கீழே இருக்கிறது எடுத்துக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த காம்பவுண்டை நீங்கள் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே இருக்கிற ரியாக்ஷன் படி. அப்போ நமக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3COOH கிடைக்கும். இது வந்து காம்பவுண்ட் A அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே இருக்கிறது காம்பவுண்ட் B, அதாவது அசிட்டிக் ஆசிட் காம்பவுண்ட் B. இதை தான் நம்ம ஆக்சுவல் ரியாக்ஷன், இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தோம். சப்போஸ் நீங்கள் கீழே இருக்குல்ல, இதை A அப்படின்னு அசியூம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு வேளை அதாவது மெத்தில் ஐசோசைனைடை ஏன்னு எடுத்திருந்தீங்கன்னா, இதை நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது H+H2O போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். எப்படின்னா, பாண்ட் இந்த மாதிரி பிரேக் ஆகும். அப்போ ஃபஸ்ட் இருக்குல்ல இந்த CH3, இதிலிருந்து HCOOH ஃபார்மிக் ஆசிட் கிடைக்கும். அடுத்து பின்னாடி இருக்குல்ல இந்த CH3N, இது CH3NH2 அப்படின்னு மாறும். அதாவது ஃபார்மிக் ஆசிட் ஒரு காம்பவுண்டு, மெத்தில் அமீன் ஒரு காம்பவுண்டு. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கோம் கிவன் டேட்டாவில் அப்படின்னா, காம்பவுண்ட் ஏலேருந்து நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, B அண்டு C கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியா நமக்கு ஆக்சுவல் ரியாக்ஷன் இருக்குது, இங்கே C கிடையாது, வெறும் B தானே கிடச்சிது. B எடுத்து நம்ம தயோனைல் குளோரைடு போட்டால் தானே C கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லாமல் ஏலேருந்து இந்த ஹைட்ராலிசிஸ் அப்பயே உங்களுக்கு 2 ப்ராடக்ட் B அண்ட் C கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த கீழே இருக்குல்ல மெத்தில் ஐசோசைனைடு, அதை தான் வந்து என்ன வச்சுக்கணும், ஏன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஏ எதுன்னு முடிவு பண்ணுற ஒரு ஸ்டெப்பு. ஓகேவா? ரைட். ஓகே, உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம வீடியோ சேனல் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.